வெல்கம் டு டப்பாவிஸ். இந்த வீடியோல டே 3 கட்டா குஸ்தி ஆல்பா போன்ற படங்கள் எப்படி வசூல் பண்ணிருக்கு அப்படிங்கறத பாத்துடலாம். வழக்கம் போல டெத் ஆஃப் தி ராபின்ஹுட் படத்துல இருந்து ஆரம்பிச்சிருவோம். இந்த படம் டே 3 இந்தியால அப்படி எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படிங்கறத பாத்துடலாம். இந்தியால இந்த படம் டே 3 14 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா இந்த படம் 3 டேஸ்ல 26 லட்சம் ரூபாய் இந்தியால வசூல் பண்ணிருக்கு. அடுத்த படமா நாகாபந்தம் படத்தோட டே 3 கலெக்ஷனை பாத்துடலாம். இன்னைக்கு பெரிய வசூல் எல்லாம் எடுக்கல இந்த படம். அப்படி எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு இந்த படம் டே 3 அப்படிங்கறத பாத்துடலாம். படத்தோட பட்ஜெட் 110 கோடி ரூபாய். இந்த படம் டே 3 தெலுங்குல 3 கோடி 2 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. தமிழ்ல 15 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. மலையாளத்துல 8 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. கன்னடத்துல 6 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. ஹிந்தியில 64 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 1 கோடி 25 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா இந்த படம் டே 3ல 5 கோடி 16 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி ஒரு சுமாரான வசூல் தான் எடுத்திருக்கு. சரி, இந்த படம் டோட்டல் 3 டேஸ்ல அப்படி எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படிங்கறத பாத்துடலாம். இந்த படம் தெலுங்குல 3 டேஸ்ல 8 கோடி 79 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. தமிழ்ல 38 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. மலையாளத்துல 16 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. கன்னடத்துல 13 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. ஹிந்தியில 1 கோடி 27 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 3 கோடி 19 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா இந்த படம் 13 கோடி 92 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி இந்த 3 டேஸ்ல இந்த படம் சுமாரான வசூலா தான் எடுத்திருக்கு. சரி, அடுத்த படமா ஆலியா பட் நடிச்ச ஆல்பா 3 படத்தோட டே 3 கலெக்ஷனை பாத்துடலாம். இந்த படம் ஹிந்தியில டே 3ல 13 கோடி 60 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 5 கோடி 52 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 5 கோடி 70 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா இந்த படம் டே 3ல 24 கோடி 82 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி ஒரு நல்ல வசூலா தான் எடுத்திருக்கு இந்த படம் டே 3ல. சரி, ஓகே, இந்த படம் டோட்டல் 3 டேஸ்ல அப்படி எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படிங்கறத பாத்துடலாமா. ஹிந்தியில இந்த படம் 3 டேஸ்ல 34 கோடி 32 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 11 கோடி 37 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 18 கோடி 6 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா இந்த படம் 3 டேஸ்ல 63 கோடி 75 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி ஒரு சூப்பரான வசூலா தான் எடுத்திருக்கு. சரி, அடுத்த படமா வசூல வாரி குச்சிட்டு இருக்கிற கட்டா குஸ்தி 2 படத்தோட டே 3 கலெக்ஷனை பாத்துடலாம். படத்தோட பட்ஜெட் 10 கோடி ரூபாய். இந்த படம் டே 3 தமிழ்ல 5 கோடி 60 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடி 2 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 1 கோடி 40 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா இந்த படம் டே 3ல 8 கோடி 2 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி ஒரு சூப்பரான வசூல் எடுத்திருக்கு. சரி, ஓகே, இந்த படம் அப்படி டோட்டலா 3 டேஸ்ல அப்படி எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படிங்கறத பாத்துடலாமா. இந்த படம் தமிழ்ல 3 டேஸ்ல 10 கோடி 94 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 கோடி 27 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 3 கோடி 88 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா இந்த படம் 3 டேஸ்ல 17 கோடி 9 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி ஒரு சூப்பரான வசூல் தான் எடுத்திருக்கு 3 டேஸ்ல. சரி, ஓகே, கடைசி படத்துக்கு வந்தாச்சு. டாக்ஸிக் பட ஹீரோயின் ஹியூமா குரேஷி நடிச்சிருக்கிற பேபி டூ டை 2 படத்தோட டே 3 கலெக்ஷனை பாத்துடலாம். இந்த படத்தோட பட்ஜெட் 22 கோடி ரூபாய். இந்த படம் ஹிந்தியில டே 3ல 1 கோடி 8 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 20 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல இந்த படம் 28 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா இந்த படம் டே 3ல 1 கோடி 56 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி ஒரு சுமாரான வசூல் தான் எடுத்திருக்கு. சரி, இந்த படம் அப்படி 3 டேஸ்ல எப்படி எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படிங்கறத பாத்துடலாம். இந்த படம் 3 டேஸ்ல ஹிந்தியில 2 கோடி 18 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 38 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 51 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா இந்த படம் 3 டேஸ்ல 3 கோடி 7 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி ஒரு சுமாரான வசூல் தான் எடுத்திருக்கு. சரி, ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் இவ்வளவுதான். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். என்னோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் லைக் பண்ணிட்டு டப்பாவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.